ஹலோ விவஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பல திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இருப்பினும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களால் பார்க்கும் பொழுது மன நிறைவான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கும். எதிர்கால சேமிப்புக்கு இந்த காலத்தில் ஒரு பிள்ளையார் சுழி போடுவீங்க. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வேலையில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கப்பெறுவீங்க. சின்னதாக ஒரு மனபயம் இருக்கத்தாங்க செய்யும். ஒரு பதட்டம் அவ்வப்போது வெளிப்படலாம். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட வேலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாங்க. உயர் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தெளிவாக சிந்திக்கவும் ஆரம்பிப்பீங்க. பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் வெளிப்படலாம். உற்றார் உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க பெறுவீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் சுறுசுறுப்பு இரட்டிப்பாகும். சிக்கல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளும் சேரலாம். வேலையில் வியாபாரத்தில் சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம். நேரத்தை வீணடிக்காதீங்க. அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். இறை வழிபாடு செய்வது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள உதவும். அதே நேரம் ஒரு சில விஷயங்களால் சந்தோஷம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் நிறைந்த மகிழ்ச்சி வெளிப்படும். வேலைகளையும் வியாபாரத்திலையும் சுறுசுறுப்பு இருக்கும். நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வர வாய்ப்புகளுக்கு இருக்கு. குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆர்வத்தோடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க. இளைஞர்களுக்கு இந்த காலம் ஒரு இனிமையான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகும். தங்கள் மனதிற்கு பிடித்த படிப்பை படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரள ஆரம்பிக்குங்க. அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. தம்பதிகளுக்குள் பரஸ்பரம் புரிதல் இருக்குங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பெருகுங்க. கையில் நிறைய பணம் புரளும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக
பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். முன் கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும். பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும் அதே நேரம் அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம். அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். அரசியல், மதம் மற்றும் இனம் சார்ந்த விஷயங்கள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் வங்கி தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க. ஏன்னா எதிர்பாராத ஒன்று தங்களுடைய சொத்துக்களை பாதிக்கலாம். தங்களை விட வசதி குறைந்தவர்கள் மீது நீங்க இரக்கமும் காட்டலாம். இது பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான். உங்களால் முடிந்தால் யாருக்காவது உதவி செய்யுங்க. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடக்கூடாது. ஏதேனும் ஒரு விஷயத்தில் புதிய அணுகுமுறை முயற்சிக்க புதிய வழிகளை தேட பாருங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க.
அதே நேரம் இந்த காலகட்டத்தில வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து பெருக்கிறதுங்க. அதாவது நீங்க ஒரு பணத்த வந்து பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது, அதில ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழில்ல வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும், வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது, கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க. மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறலாம். அதே நேரம் பணம் வந்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பணிமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கிறதுனால உழைப்பு சில நேரங்களில் வீணாகவும் செய்யலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் சிலருக்கு புதிராகவும் இருக்கலாம். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். புதிய தொழில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழிலாளர்கள் தங்களுக்கு ஆதரவு தருவாங்க. பங்குதாரர்களுடன் சிறு வாக்குவாதங்களும் உண்டாகும். குடும்பத்தில் பணவரவிற்கு குறைவு எதுவும் இருக்காது. அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில் அவ்வப்போது தொந்தரவுகள் வருவதை தவிர தங்களுக்கு நன்மையே அதிக அளவில் நடக்குங்க. வேலை பளுவின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாமலும் போகலாம்.